So guys, welcome back to another video. நம்ம ரொம்ப சீரியஸா பண்ற விஷயம் கொஞ்சோன்னு சொதப்பினா கூட அது காமெடியில தான் முடியும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். எழுதினவ கொரோனா டைம்ல பாஸ் ஆயிருப்பான் போல. தமிழ்ல தான் போட்டிருக்கு. அரசு போக்குவரத்து கழகம் கரெக்டா தான் இருக்கு. அது கும்பகோணமா? அது எங்க மாஸ்டர் இருக்கு? அது கும்பகோணம் இல்லையா, கும்பகோணம். நல்ல வேலை, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா போடுவானுங்க போல இருக்கு. செஸ் விளையாடுறேன்னு வந்து இவரு ஒண்ணு பண்ணாரு. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. நல்லா யோசிச்சு தப்பாடின பாரு. அங்க நிக்கிற மேன் நீ. இது என்னங்க தம் பொங்கலா? முதலாளி டயலாக சொல்ல ஒரு அளவு புரியும். அங்க இரண்டும் கலந்த கலவையில ஒண்ணு வந்துருந்துச்சு. அப்ப இது பஸ் இல்லையா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த காரை ஓட்டி விளையாட வாங்கி கொடுத்தா அவன் அதான் அடிச்சு விளையாடுறான். கார் வாங்கி கொடுத்தா 630 ரூபாய். பாருங்க, சூப்பரா விளையாடுறான் பாருங்க. விளையாட என்னங்கடா ஹிந்தி இது? மகர் ஊத்து கரோ வாயில ஊத்தணும்ன்ற. அடி பாவி மவளே, பசிக்கு பேரு உங்க ஊர்ல ஊத்துக்கழவா? டேய், அவர் எம்எல்ஏடா. அவரே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி இங்க வருங்க, பயங்கரமா இருக்குடா. தம்பி எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருக்காங்க போல. சுவிட்சே போடாம சார்ஜ் போட்டிருக்காங்க. சூட்டு பேருக்கு காரே கேட்க மாட்டேங்குது. இது என்னங்கடா பைலட்டுக்கு வந்த சோதனை? நானே இவனை நம்பி கூட உட்கார்ந்தா இவன் வேலையை காட்டிட்டான்ல. இப்ப இங்க சொல்றா, இந்த இடத்துல உனக்கு எனக்கு இருக்க பிரின்சிபல் முடிஞ்சு வச்சா. ஏங்க இவரு டிரைவரால பைலட்டா இப்படி ஏத்தி வச்சிருக்காரு? நீதான்டா டிரைவர், உன்னைத்தான்டா. அங்க பல நாள் கனவு எப்படி நிறைவேறினா என்ன? டே, அவரு சூப்பர் ஸ்டாரா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, எப்படி இருக்கும்? என்ன ஆட்டம் ஆடினடா. இந்த ஸ்டார்டிங் எல்லாம் நல்லாதான் போச்சு. ஆனா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். வீடியோவை ஃபில்டரை வச்சு எடுக்க சொன்னா அவங்க ஃபில்டரை வச்சு எடுத்துட்டாங்க. இந்த லாரி கவுந்தா கூட அடி விழுகாது. ஆனா இப்ப விழுகும் பாரு அடி. அவர் இன்னும் அப்படியே தாங்க இருக்காரு. தம்பிக்கு எதனா சொன்னா என்ன அட்வைஸ் சொல்லுங்க? இவரும் அப்படிதாங்க. ஹீரோவானாலும் கவுண்டர் குறையலையே. அடுத்த படம் எப்போன்னு கேக்குறாங்க. அடுத்த படம் இன்னும் 5 நிமிஷத்துல போட்டுருவாங்க. லோக்கா இந்த அடி அடிச்சு கொஞ்சம் கூட பிசறு தட்டல. இது ரெண்டுமே என்னது? உனக்கு இந்த கோகனட்டோட ஓடு தெரியுமா? கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இந்த மாதிரி அங்க நான் கேக்குமா? இதை வச்சு நான் ஒரு வீடியோ காட்டலாம். காலேஜ்ல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மாதிரி இவர் எல்லாத்தையும் பிடிச்சு ராகிங் பண்ணிட்டு இருக்காரு. இல்லப்பா, நான் சொல்றேன். ஒரே ஒரு செகண்ட் பா. ஹலோ மைக் ஓகேயா? போனா கேக்குதுடா. கேட்டாலே ஒரு கேள்வி அப்படி இருந்துச்சு. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். அது எதுவுமே இல்ல. ஓஹோ, ஒருவேளை இதுதான் நல்ல சகுனமோ? So Jan 26 April was on the kid. இப்ப
அது எப்படிடா கரெக்டா தப்பா சொல்ற? இவங்க கேட்டலாம் அட்வைஸ் கேட்டா இப்படிதானே இருக்கும். எஜுகேஷன் லோன் எடுத்தா கஷ்டமா இருக்கு, எதனா டிப்ஸ் இருந்தா சொல்லு ப்ரோ. காஞ்சனா பார்ட் 4 இவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. மச்சான் காஞ்சனா படம் பாத்துக்கிறியா? அதுல கூட இப்படி தோணா தாலி வரம் பாத்துக்கிறியா? ஆமாடா. ஏங்க இருந்தாலும் ஒரு குழந்தைய இப்படி ஏமாத்திருக்க கூடாது. ஆமாடா. அட லூசு. நீ கேள் நீ. பையனுக்கு கண்ணு கொஞ்சம் கோளாறு. சாரி மேடம், பாக்க எங்கள மாதிரி இருந்தனால எங்க ஆளுன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அது பல நாள் கேள்வி விட கிடைச்சிருச்சு. எப்படிடா காலைல சரியா 6 மணிக்கு கூற? உன் கையில ஏதாவது கிளாக் வச்சிருக்கியா? என் மொத்த குடும்பத்தை சட்டியில போட்டு பொரிச்சு சாப்பிட்ட உடனே நிம்மதியா தூங்க விடுவானா? பல நாள் பிளான் போல. ஐயோ, பின்னாடி பைக்ல இருந்து வர நமக்கே இவ்வளவு கண்ணீர் வருதே, அப்ப முன்னாடி இருந்து ஓடுற அக்காக்கு எவ்வளவு கண்ணீர் வரும்? அதுவும் கை வேற பிஸியா இருக்கு, பேசாம நம்மளே தொடச்சு விட்டுருவோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்னடா கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி கேக்குறீங்க? ப்ரோ இன்னும் 2 வை ப்ரோ, செத்தது என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. மனுஷா பசுவாரா? அவனுக்கு கூட தெரியுது, உனக்கு தெரியலையே. நான் எல்லாம் சோஃபா மேல ஏறி உட்கார கூடாதுன்னு சொன்னேன், இவ ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஓ ஷிட். இவருக்கு என்ன ஒரு நல்ல எண்ணம். உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து எப்படிப்பட்ட வைஃப் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிக் பாஸ் பார்வதி மாதிரி இருக்கணும். என்னடா ஏ? அது சொன்னது கரெக்ட் தானே. மனுஷங்க பிறந்த உடனே பேர் வைக்கிறாங்க, ஆனா நீங்க ஏன் அப்படி வைக்கிறது இல்ல? நாங்க செத்ததுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. எப்படின்னா மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி. கடைசியில கேட்டாம் பாரு ஒரு கேள்வி. சொல்ல குட்டி அழகு புள்ள எப்பமா நல்லா இவனுங்களை நம்பி சாப்பிட வந்தா இதான பிரச்சனை. சீக்கிரம் சாப்பிட போகணும். இன்னொரு கோயில சாப்பாடு போடுறாங்க. ஆரம்பத்துல குக்கரான்னு கேட்டப்பவே முடிஞ்சிருச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல பார்ப்போம். அக்கா பூ முளை எவ்வளோக்கா? முளை 100 ரூபாய். அக்கா நான் ஒரு 2 முளை எடுத்துக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, அண்ணன் கை பெருசு அக்கா கை சிறுசு. பைக்கு சாவியோட இருந்ததும் அவனுக்கு பொறுக்கலையே. எல்லாம் கரெக்டா தாங்க போச்சு, ஆனா கடைசியில ஃப்ரெண்ட் நம்பி காரை கொடுத்து விட்டா. கார் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு மச்சான். சின்ன ஸ்கிராட்ச்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா சரியா போயிடும். எது தேங்காய் எண்ணெயா? முழு தேங்காவே வைக்கலாங்க அங்க. இதுக்குதான் படிடா படிடான்னு சொன்னா கேக்குறானுங்களா? ரெண்டு பேத்துக்கு அறிவு இருக்கா இல்லையா? நேத்து நைட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க எங்க என்ன கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? எவனோ இப்படி மோட்டிவேட் பண்ணிருக்க மாட்டான். என்ன சொன்ன? வாழ்க்கைனா தோக்கிறது வரும்னா. அதுக்காக தோத்ததான் போணும். இந்த ஒரு இன்டர்வியூல அந்த ரிப்போர்ட்டர் இவரை சரியா கலாய்ச்சிருப்பாரு. அத நீங்களே பாருங்க. 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்மா? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலையில. என்னங்க பிஎம்னா ஏஎம்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. நீ தாண்டா உயிர் நண்பன். யாரா ட்ரிபிள்ஸ் போக கூடாதா? முன்னாடி போலீஸ்காரர் இருப்பாங்க, 3 பேர் போன குச்சி போங்கடா. A few moments later. சார் அவனுக்கு லைசென்ஸ் இல்ல சார். இவருக்கு எப்படிப்பட்ட நண்பன் கிடைச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நான் காலன் ஒண்ணு சாப்பிட மச்சான். அண்ணா பார்சல். அண்ணா கேன்சல். ஒரு செகண்ட் கேப்ல செலவே ஏத்தி விட்டான்ல. அண்ணா வணக்கண்ணா. 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 பிளக் போயிடுச்சு, நான் மொத்த செட்டு மாத்தணும்ண்ணா.
அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இவர் யோசிச்சு ஒண்ணு சொன்னாரே. சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமயநீதி, நம்ம உதயநிதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே தெரியுற லைக் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.